வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சுவையான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் பச்சரிசி, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், 2 பச்சை மிளகாய், துருவின தேங்காய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விழுதாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், நறுக்கின இஞ்சி, 2 வரமிளகாய், ஒரு 100 கிராம் நறுக்கின வெள்ளை பூசணிக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பு, ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த விழுதை அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, ஒரு 200 ml ஃப்ரெஷ் கர்டு அதில் சேர்த்துக்கோங்க. பிறகு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நேரம் இதை சூடு பண்ணிக்கோங்க. கொதிக்க விட வேண்டாம். பிறகு நறுக்கி வச்ச கொத்தமல்லியை அது மேலே போட்டிங்கன்னா சுவையான மோர் குழம்பு தயார்.